ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா வரகரிசி பொங்கல், நேற்று வச்ச சாம்பார். லஞ்சுமே பார்த்தீங்கன்னா பழசை தான் இன்றைக்கி ஒப்பித்திட்டு இருக்கேன். நேற்று சாதம் நிறைய பாக்கி இருந்தது. அதை இன்றைக்கி கேப்சிகம் ரைஸ் மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு தவா புலாவ் ஸ்டைலில். ஸோ அதுக்கு ஒரு வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், ஒரு தக்காளி, ஒரு கேப்சிகம். ஸோ இவ்வளோ தான் இதுக்கு தேவையான ஐட்டம். காய் வேறு எதுவும் சேர்க்க போகிறதில்ல. ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. வாங்க பார்க்கலாம். டிஃபன் பாக்ஸ்லலாம் வச்சு கொடுக்கறதுக்குமே கூட சூப்பராக இருக்கும். சோம்பு காலி ஆகிடுச்சு, காலையில் தான் வாங்கியிருந்தேன். ஸோ அதை அஞ்சரை பெட்டியில் காலியானதை ஃபில் பண்ணிக்கலாம். ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தி தான் பிடிக்கும். நீங்கள் நெய்யில் செய்யணும் அப்படின்னாலும் நெய்யில் செய்யலாம். ஸோ தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கடுகு, கொஞ்சம் சோம்பு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம் அதெல்லாம் தாளிச்சிக்கிறேன். 2 மிளகாய் வத்தலும் கிள்ளி சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். சட்டுன்னு செஞ்சிடலாம், ஈஸியான ரெசிபி. அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை. தொட்டுக்க பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு சிப்ஸ் இருக்குது. ஸோ ரொம்பலாம் ஒன்றும் இன்றைக்கி மெனக்கடலை. அந்த இது தாளிப்பு தானதுக்கப்புறமா 2 பச்சை மிளகா, ஒரு வெங்காயம். இதை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா பாக்கி காயெல்லாம் சேர்க்கலாம். இன்றைக்கும் ஏதோ பிரியாமணியோட படம் ஒன்று பார்த்தேன். நல்லா தான் இருந்தது. கொஞ்சம் லாஜிக் இல்லாமல் இருந்தது, பட் டைம் பாஸ்க்கு ஓகே. ஸோ வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துருக்கேன். அது மிக்ஸ் பண்ணிவிட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா தக்காளியும் கேப்சிகமும் சேர்த்து அதில் போட்டாச்சு. உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். சாதம் எப்பவுமே பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் உப்பு போட்டு தான் வடிப்பேன். அதனால் பார்த்துட்டு கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். புதினா ஒரு 5-6 இலை அதையும் கிள்ளி இது கூட சேர்த்துக்கிறேன். ஸோ தக்காளி நல்லா வதங்கணும்லாம் இல்லை. சாப்பிட்றப்ப வாயில் தட்டுப்பட்டதுன்னா நல்லா தான் இருக்கும். மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள், பாவுபாஜி மசாலா, தவா புலாவுக்கு இது போட்டு செஞ்சோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். அது ஒரு 1-1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நல்லா ஹை ஃப்ளேம்லேயே தான் வச்சு செய்கிறேன், கொஞ்சம் ஃப்ரைட் ரைஸ் ஸ்டைலில் இருக்கும் அப்படின்னு. சாதம் மைக்ரோவேவில் லைட்டாக சூடு பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கிறேன். பாஸ்மதி ரைஸ் கிடையாது, நார்மலாக வடித்த சாதம் தான். ஸோ நல்லா கலந்துட்டு நிறையா மல்லியில் தூவி இறக்கிட்டோம் அப்படின்னா சிம்பிளான தவா புலாவ் ரெடி. ஸோ லஞ்சுக்கு இவ்வளோ தான். இன்றைக்கி ரொம்ப நாளாக பால் கொழுக்கட்டை செஞ்சு சாப்பிட்ணுன்னு ஒரு ஆசை. ஹஸ்பண்ட் ஊருக்கு போயிருந்தாரா, அப்போ கருப்பட்டி வெல்லம் வாங்கிட்டு வந்திருந்தார். ஸோ அதனால் இன்றைக்கி கருப்பட்டி வெல்லம் போட்டு பால் கொழுக்கட்டை செய்யலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். சாயங்காலமாக சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் வேலையெல்லாம் முடித்து படுத்து உருண்டுட்டு ஈவினிங் டைமில் தான் செய்ய போகிறேன். ஸோ பாருங்கள், ஏசி போட்டுட்டு படுத்துருந்தேன். இவனுங்க 2 பேரும் கொஞ்சிட்டு விளையாடிட்டு இருக்கானுங்க. பாருங்கள், க்யூட்டாக இருந்தது. அண்ணுக்காக வீடியோ எடுத்தேன் அனுப்புறதுக்கு. சரி அப்படியே விளாகில் சேர்க்கலாம் அப்படின்னு. சிட்டுக்கு இப்போ தான் முடி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வருது. அதனால் அவனாவே டெய்லி சட்டை மாற்றிக்கிறான். இந்த மாதிரி தான் விளையாடுவானுங்க. அப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா சண்டை வேறு லெவலில் போடுவாங்க. அதுக்குள்ளே நம்ம தடுத்துடணும். ஸோ கொஞ்சம் ரெஸ்டெல்லாம் எடுத்துகிட்டு இப்போது பால் கொழுக்கட்டை செய்யலான்னு வந்திருக்கேன். என்கிட்ட இடியாப்ப மாவு இல்லை, அதனால் நார்மல் பச்சரிசி தான் இருந்ததா. அதை லைட்டாக சிம்லேயே வச்சு ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். கலரெல்லாம் சேஞ்ச் ஆகாமல் ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். அந்த பக்கம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு தண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் தண்ணியில். அளவுலாம் கிடையாது, நம்ம இடியாப்ப மாவு அளவுக்கு பார்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். அதனால் ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். எவ்வளோ தேவைப்படுமோ அந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மாவு பார்த்திங்கன்னா இன்றைக்கி 3/4 கப்பு மாவு தான் எடுத்திருக்கேன். 2 பேர் தானே, அதனால் 1 கப்பு கூட போடலை. 3/4 கப்பு அரிசி மாவு தான் எடுத்திருக்கேன். அதை நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிட்டேன். ஆனால் இன்றைக்கி ஒரு சொதப்பல் பண்ணிட்டேன். டேஸ்டெல்லாம் சூப்பராக இருந்தது. ஆனாலும் ஒரு சொதப்பல் இருக்குது. நான் செய்கிறப்ப உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா இப்போ வாய்ஸ் ஓவர் தானே கொடுத்துட்ருக்கேன். ஆசைப்பட்டு நல்லா செஞ்சு சாப்பிட்ணுன்னு பார்த்துட்டு டேஸ்டெல்லாம் சூப்பராக இருந்தது. பட் ஒரு சின்னதாக ஒரு விஷயம் தப்பு பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த மாவு கூட கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை பொடிச்சது இருக்குது, அது சேர்த்துருக்கேன். நெய் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். தண்ணியிலேயே கொஞ்சம் உப்பு சேர்த்துருந்தேன் இல்லையா, இதை முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இடியாப்ப மாவு பதத்துக்கு இதை மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்கள், தண்ணி நல்லா தளன்னு கொதிச்சிருச்சு. அது கொஞ்சமாக தேவையான அளவுக்கு சேர்த்து நல்லா திக்க மாவு பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். அது என்னமோ தெரியல, இந்த அரிசி மாவு வச்சு இடியாப்பம் ஒரு தடவை செஞ்சப்பையும் அப்படி தான் சொதப்பினேன். இந்த தடவையும் இதே மாதிரி ஆகுது. சரி, நான் எல்லாம் நல்லதெல்லாம் காட்டுறேன், இதையும் சரி போஸ்ட் பண்ணாமல் இருக்க வேண்டாம், இதையும் வ்ளாகில் போடுவோம் அப்படின்னு தான் இன்றைக்கி அதை அப்படியே போஸ்ட் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் சூடாக இருக்கு இல்லையா, அதை மூடி போட்டு விட்டுருக்கேன். கருப்பட்டி வெல்லத்தை
ஒரு 2 ஸ்பூன் மட்டும் தண்ணி வச்சுட்டு 1-2 நிமிஷம் மைக்ரோவேவில் வச்சு எடுத்தோன்னா பாருங்கள் தண்ணி நிறைய சேர்க்கல, 2 ஸ்பூனும் என்ன தான் சேர்த்துருந்தேன். நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இருக்கட்டும் அது. ஸோ இப்போ கை பொறுக்கிற சூடுக்கு இருக்குது மாவு. இதை வந்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். ஸோ பாருங்கள் மாவு வந்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்தாச்சு. இதை வந்து இப்போது ஷேப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் உருண்டையாகவும் கொஞ்சம் வந்து நீளமாகவும் 2 டைப்லையுமே இதை உருட்டி எடுத்துக்க போகிறேன். குட்டி குட்டியாக தான் உருட்டுறேன். கொஞ்சம் உருண்டையும் கொஞ்சம் வந்து நீளமாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியும் செஞ்சுக்க போகிறேன். பாருங்கள் இந்த மாதிரி நிறையா வந்துடுது. அதனால் கிள்ளி இந்த மாதிரி ஷேப்புக்கு எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கலாம். 2-3 பேர் சேர்த்து செஞ்சோம், நிறையா செய்யணும் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். பசங்கள்லாம் இருக்கப்போ வீட்டில் செஞ்சேன் அப்படின்னா அண்ணுலாம் கூட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவா. ஸோ பாருங்கள் கடகடான்னு மாதிரி ஊட்டி எடுத்துக்கலாம். அந்த பக்கம் அதுக்குள்ளே நம்ம வெல்லம் சூடு பண்ணோம் இல்லையா, அது கூட கொஞ்சம் ஆறிடும். நல்லா இருந்தது. கருப்பட்டி வெல்லம் வாங்கிட்டு வந்திருந்தது. பாருங்கள் ஃபுல்லாக இந்த மாதிரி உருண்டைகளாக உருட்டி எடுத்தாச்சு. இருக்கட்டும். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தண்ணி கொதிக்க வச்சிடலாம் முதல்ல. ஸோ இங்கே தான் தப்பு பண்ணிட்டேன். 3/4 கப்பு தானே மாவு, அதுக்கு வந்து 1.5லேருந்து 2 கப்பு அளவு தண்ணி சேர்த்தா போதும். ஏதோ ஒரு ஞாபகத்தில் நல்லா ஃபுல்லாக 3 கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டேன். அதனால் பார்த்திங்கன்னா கொழுக்கட்டை கம்மியாகவும் பாயசம் மாதிரியும் ஆயிடுச்சு. அதனால் 3/4 கப்பு அளவுக்கு 1.5 கப்பு தண்ணி சேர்த்துருந்தா போதும். ஆக்சுவலாக அதுதான் தப்பு. மற்றபடி எல்லாம் பர்ஃபெக்டாக இருந்துச்சு. பச்சை கற்பூரம் கொஞ்சமாக கிள்ளி சேர்த்துக்கிறேன் வாசனைக்கு. இதை அவாய்ட் கூட பண்ணிடலாம். வெறும் ஏலக்காய் தூள் மட்டும் சேர்த்தா கூட போதும். கொஞ்சமாக ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கிறேன். பச்சை கற்பூரம் வந்து ஆப்ஷனல் தான். ஸோ இன்றைக்கி தேங்காய் பால் பார்த்திங்கன்னா இந்த மேகி கோகனட் மில்க் பவுடர் தான். இது எப்பயோ ஒரு தடவை கூட எல்லாம் கடையில் வாங்கினதா யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு போட்டிருந்தாங்க. எங்கிட்ட பவுடர் இருந்தது. சரி அதையே சேர்த்துடலாமே அப்படின்ட்டு. ஸோ 1 கப் அளவுக்கு அந்த கருப்பட்டி இதுவுமே கூட எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் வந்து கொஞ்சமாக துருவிக்கிறேன். சீஸ் துருவலில் தண்ணி வந்து நல்லா தளன்னு கொதிச்சிட்ருக்கு. ஸோ நீங்கள் 3/4 கப்பு அப்படின்னா ஒரு 1.5 கப்பு தண்ணி சேர்த்திங்கன்னா போதும். அது மட்டும்தான் தப்பு நான் பண்ணது. ஸோ நல்லா கொதிச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக சிம்மில் வச்சுட்டு நம்ம உருட்டி வச்சுருக்கிறதெல்லாம் அதில் போட்டுடலாம். போட்ட உடனே கரண்டி போட்டுடலாம், கிளற வேண்டாம். கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் அதுவாகவே தானாக மேலே மிதந்து வரும். அந்த அளவுக்கு அப்படியே விட்டுடலாம். ஸோ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவை கரைச்சி வச்சுக்கிறேன். அதுவுமே கூட இதுக்கு தேவைப்படும். ஸோ பாருங்கள் வெந்ததுக்கப்புறம் மேலே அப்படியே ஃப்ளோட் ஆக ஆரம்பிக்குது உருண்டைகள்லாம். ஒரு 7-8 நிமிஷம் சிம்லேயே வச்சு வேக விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா பெர்ஃபெக்டாக வெந்துடும். பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. ஒரு 7-8 நிமிஷம் விட்டுருந்தேன். இப்போ இதில் கரைச்சி வச்சுருந்த கருப்பட்டி வெள்ளைப்பாகு, நார்மல் வெல்லம் இருந்தால் நீங்கள் அதை கூட கரைச்சி சேர்த்துக்கலாம். மண் இன்னும் இல்லைன்னா நீங்கள் அப்படியே பிடிச்ச வெல்லத்தை டைரெக்டாகவே சேர்த்துடலாம். இப்போது அரிசி மாவு கலக்கி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அதையும் இது கூட சேர்த்துருக்கேன். சொன்ன பார்த்தீங்களா தண்ணி நிறையா ஆயிடுச்சு. அதனால பார்த்தீங்கன்னா உருண்டைகள்லாம் கம்மியாகவும் தண்ணி ஜாஸ்தியாகவும் இருக்குது. ஸோ நல்லா வெல்லம் சேர்த்துட்டுமே கூட ஒரு 5-6 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டேன். நல்லா திக்கானதுக்கப்புறமா தேங்காய் துருவி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அதையும் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக தான் தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நிறைய பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் நிறையவே கூட சேர்த்துக்கலாம். ஸோ நல்லா திக்காய் வந்துருச்சு பாருங்கள். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் தேங்காய் பால் கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, திக்கு பால், அதை சேர்க்கணும். ஆஃப் பண்ணிவிட்டு தான் சேர்க்கணும், இல்லைன்னா திரிஞ்சிரும். நல்லா ஆஃப் பண்ணிவிட்டு கலக்கிட்டே 1 கப் அளவுக்கு இது பண்ணியிருந்தேன். சூடு கொஞ்சம் வெதுப்பான தண்ணியில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அந்த கோகோனட் மில்க் பவுடர் சேர்த்துருந்தேன். நல்லா திக்கான பால் கிடச்சிது. அந்த பேக்கெட்டில் கொடுத்துருந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்து தான் இது பண்ணேன். ஸோ அவ்வளோதான். பாருங்கள் கொழுக்கட்டை மட்டும் கம்மியாக இருக்குது, பாயசம் மாதிரி நிறையா ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான், சர்வ் பண்ணிடலாம். கம்மன்னு வாசனையாக சூப்பராக இருக்குது. பால் கொழுக்கட்டை சாப்பிடணும்னு ஆசைப்பட்டது ஒரு தப்பான்ற மாதிரி ஆகிப்போச்சு இன்றைக்கி. ஸோ டேஸ்ட் பார்க்கலாமா? சூப்பராக வந்திருந்தது. ஸோ பாயசம் மாதிரி பாக்கியை குடிச்சிட வேண்டியது தான். ஹஸ்பண்டுக்கும் கொடுத்துட்டேன். பாக்கி வந்து ரொம்ப பாயசம் மாதிரி தான் இருந்தது. ஸோ ஹோப் இன்றைக்கி வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். லவ் யூ ஆல்.